இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா மதுரை மாநாட்டில விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசினது எந்த அளவுக்கு வைரலா போச்சோ, அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு காஞ்சிபுரம் மாவட்டத்தில பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது, அவர் சேம் டைம்ஸ் இங்க தாவேகா தலைவரும் பேசிட்டு இருந்தார் இல்லையா? அது அவர் பேசியதை கேட்டுட்டு சில பேர் போயி எடப்பாடியார் கிட்ட சொல்லதாகவும், அதுக்கப்புறம் எடப்பாடியார் அதுக்கப்புறம் என்ன பேசினாருங்கிறது தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பரவும் பேசும் பொருளா ஆயிட்டு இருக்கு. பல நாளிதழ்கள்லயும் பேசும் பொருளா ஆயிட்டு இருக்க ஒரே விஷயம் எடப்பாடியார் பேசினது தான். பொதுவாகவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சினிமா வசனங்களை மட்டுமே பேசி யாராலையும் முதலமைச்சர் ஆயிட முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சினிமா காலகட்டத்தில் இருந்த மாதிரி அரசியல் காலகட்டத்தில் இல்லை. சினிமாவை தனியாகவும் அரசியலை தனியாகவும் பார்த்ததுனால தான் அவர் வந்து மக்களின் தலைவராக கொண்டாடப்பட்டார். நீங்கள் வந்து சினிமா பாணியிலேயே வந்து ஒரு மாநாடை நடத்தி அங்கே வர கூட்டம்லாம் ஓட்டா மாறும், அது மட்டும் இல்லாமல் அதிமுக தொண்டர்களும் வந்து உங்களுக்கு கூட்டத்திலேயே சேருவாங்கன்னு நினைக்கிறது வந்து மகா முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து பேசியிருக்காரு. அதை தாண்டி எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு முளைச்ச நண்டு சிண்டுலாம் வந்து நம்ம தலைவரை தான் வந்து அடையாளமாக எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஒரு அரசியல் தலைவராக வருவாங்க? அண்ணா அவர்கள் எடுத்த உடனே தலைவர் ஆகிட்டாரா? ஏன் மு.க. ஸ்டாலினே இருக்கட்டும், கருணாநிதியே இருக்கட்டும், எம்ஜிஆரே இருக்கட்டும், எடுத்த உடனே தலைவர் ஆகிட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்களும் எடுத்த உடனே தலைவர் ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. அது இல்லாமல் தலைமை கூட தான் நான் மோதுவேங்கிறதே உங்களோட பெரும் அரசியல் புரிதல் இல்லாத பேச்சாக தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த 2 பெரும் கட்சிகள்லாம் அது வந்து ஒன்று திமுக, இன்னொன்று வந்து பிஜேபி அப்படின்னு ரெண்டு கட்சிகளை மட்டுமே நீங்கள் வந்து போட்டிக்கு சண்டைக்கு வான்னு கூப்பிட்றீங்களே, அப்போ அதிமுக என்ன ஊக்க சொக்கையா அப்படின்ற மாதிரி தான் அவரும் பேசியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு அதிமுக இருக்கிற நிலைமை வேறு, இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்த நிலைமை வேறு. பொதுவாகவே அம்மா இருக்கும்போதே பல பேரை இங்கே வளர்த்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். எடப்பாடியார் எதுவுமே இல்லாமல் இந்த கட்சிக்குள்ளே வந்தபோது கூட நான் இந்த கட்சிக்காக என்னெல்லாம் செய்வேங்கிறத முழுமையாக உணர்ந்து தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதிமுகவை எதுவுமே இல்லாத கட்சின்னு எப்படி குறிப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கார். இதை தாண்டி தாவேகா தலைவர் அவர்கள் பேசும்போது குறிப்பாக அவர் குறிப்பிட்டது வந்து எம்ஜிஆர் பாடல்களையும், அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் வழியில் வரேன், அண்ணா வழியில் வரேன், அது இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் கால் பதித்த மண்ணில் நானும் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த தலைவர்களை முன்னிறுத்தி நீங்கள் தலைவர் ஆகணும்னு பார்க்காதீங்க. அது என்றைக்குமே முடியாது. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் என்ன கொள்கைகளை வச்சுருக்கீங்க, அந்த கொள்கைகள்லாம் உருப்படியாக இருக்கா, உங்கள் தொண்டனுக்கு அரசியல்லாம் என்னென்னு தெரியுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசுங்க. பொதுவாகவே இதை பற்றி வந்து திமுக அவர்கள் வந்து யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா திமுக வந்து ஒரு அமைதியான அரசியல் தான் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் எடப்பாடியார்கள் இதை வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கான காரணம், ஏன்னா அவர் ஒரு முக்கியமான கட்சின்னு சொல்லது வந்து பார்த்திங்கன்னா திமுகவையும் பிஜேபியும். இப்படி இருக்கும்போது அதிமுக அவர் ஒரு லைனில் கூட சேர்க்கலைன்னா அது எப்படி வந்து என்னால் ஏற்றுக்க முடியுன்ற அளவுக்கு தான் அவரோட அனல் பறக்கும் பேச்சு இருந்தது அப்படின்னே சொல்லணும். அதை தாண்டி இன்னைக்கு சீமான் அவர்களை மீட் பண்ணும்போது சீமான் அவர்கள் வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் என்ன நான் எழுதி பாடிய பாடல், நான் எழுதின கதை, நான் ராஜான்னு சொன்னதை அவர் தளபதின்னு மாற்றிக்கிட்டார், அவ்வளோதான். ஆனால் விஷயம் ஒன்று தான், நான் சொன்னதை தம்பி எடுத்து உரிமையாக சொல்லிக்கிட்டாப்புல. நான் ஒரு தம்பியாக தான் கண்டிச்சேன், குறுக்க நெருக்க ஓடாத, அடி வாங்கி சாவு போகிற அப்படின்னு ஒரு தம்பியாக தான் கண்டிச்சேன். அதை தாண்டி அவனுக்கு எனக்கு என்ன வாய்க்கா தகராறாக இருக்குது, இல்லை டெய்லி அடிச்சுட்டு திரிகிறோமா அப்படிங்கிற மாதிரி வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பாக விஜயை பற்றி பேசின பேச்சுக்கு அவர் வந்து செவி சாய்க்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கும் எடப்பாடியாருக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கூட அவர் நிலைமையில எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு நண்டு சிண்டி இன்னைக்கு முளைச்சிருக்கு, இன்னைக்கு முளைச்ச காளானுக்கு நம்ம ஏன் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் வந்து தாவேகாவை வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற அவர் நேற்று பேசின பேச்சிலேயே நமக்கு வந்து அது பயங்கரமாக புரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். எடப்பாடியார்கள் எந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 13லேருந்து 14 மணி நேரம் வந்து தொடர்ந்து உழைப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுக வந்து வெல்ல வைக்கணும், நம்ம அடுத்து முதல்வர் சீட்டில்
உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பல வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்போ குறிப்பாக மக்களிடையே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெரும் ஆதரவை பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக அதிமுக வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி எங்கே போச்சு, எங்கே காணாம போச்சா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் இருந்த அதிமுக இன்னைக்கு பல வெகுஜன மக்களோட ஒரு ஆதரவை பெற்றிருக்குன்னா அதுக்கு இவரோட உழைப்பு தான் காரணம்னு நினைக்கிறேன். தொடர் மாநாடுகள், தொடர் மக்கள் சந்திப்பு, தொடர் சமூக வலைத்தள ஆக்டிவிஸ்ட் அப்படியா இருக்கிற எடப்பாடி இப்போ இதுக்கான காரணம் என்னவா சொல்லியிருக்காரு அப்படின்னா, உழைப்பை போடாமல் இங்கே எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. இது விஜய் குறிப்பிட்டு சொன்னாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் குறிப்பிட்டு சொன்னதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தொடர் உழைப்பை போடாமல் இங்கே எதுவுமே கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசுனதுனால வந்த கூட்டம் உங்களுக்கு ஓட்டா மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் நீங்கள் வந்து உழைப்பை போடுங்க. முதல்ல மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்றதை தெளிவாக சொல்லுங்கள். அப்போ தான் மக்கள் அவர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கலான்றத ஒரு கரெக்டான முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியார்கள் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியார்கள் அவர்கள் சொன்னதும் கரெக்ட் தான். விஜய் அவர்கள் மாநாட்டில் எந்த ஒரு தெளிவுரையும் கொடுக்காம எல்லாத்தையுமே மூடி மறைச்சி வச்சுட்டு போனதும் வந்து எனக்கு தப்பாக தான் பட்டது. தொடர்ந்து கட்சிகள் இங்கே 2 திராவிட கட்சிகளை முன்னிறுத்தி ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குன்னா அந்த 2 கட்சிகளுக்கும் ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பையும் அதாவது கொடுப்பது தான் அது நல்லது அப்படின்றத நான் பார்க்குறேன். அதை தாண்டி ஒரு திராவிட கட்சி தான் நான் வந்து போட்டிக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இப்போ வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால் நான் ஒரு திராவிட கட்சியை தான் நான் வந்து போட்டியாக எடுத்துப்பேன் அப்படின்னா அது வந்து எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. நியாயமாக இருக்காது அப்படிங்கிறது எடப்பாடியார்கள்னு சொல்லிட்டாரு. ஸோ தொடர்ந்து மாநாடுகள் வேலை வந்து பயங்கர சுறுசுறுப்பாகவும் சூடாகவும் நடந்துகிட்ருக்கு. 2026 எலெக்ஷனை நோக்கி நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். எப்படி இருக்க போகுது இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது. தொடர்ந்து எடப்பாடியாருக்கு சப்போர்ட்டு கிடச்சி அதிமுக நாற்காலியில் உட்காரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல கூட்டங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசினது எப்படி இருந்துச்சு? அவர் இந்த திமுக தான் ஒரே கட்சி தான், அதுதான் எனக்கு போட்டி அப்படின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரியான பல விஷயங்களை எடுத்து பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே சூர்யா.